ஏங்க நில்லுங்க. என்னடி ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னடி பண்ணேன்? இன்டர்வியூல என்ன பத்தி மட்டும் தானே சொன்னீங்க. உங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. செம்ம காண்டில் உட்காந்துருக்காங்க. ஓ ஐயோ அதை மறந்துட்டனே. இப்போ எப்படிம்மா சமாளிக்கிறது? ஏதாச்சும் ஐடியா கொடுமா ப்ளீஸ்மா. எனக்குலாம் எதுவும் தெரியாது. நீங்க தானே மறந்தீங்க, நீங்களே சமாளிங்க. ஐடியா. ஓமா தலை வலியா இருக்குமா, ஒரு காஃபி ஒன்று போடு. நான் ஏன்டா போடணும்? அதான் உன் பொண்டாட்டி இருக்கால, அவளை போட சொல்லு. அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? 1000 தான் இருந்தாலும் நீ போடுற மாதிரி வருமா? அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல, அவளையே போட சொல்லு. அவ தானே எல்லாமே பண்றா, நான் இழிச்ச வாய் தானே. போடா. என்னம்மா ஆச்சு? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே. பின்ன என்னடா, இன்டர்வியூல ஒரு வார்த்தையாவது என்னை பத்தி பேசுனியாடா? உன்னை பத்தியா? ஐயோ யோசிக்கவே இல்லையே. பேசுனே வரலையா? ஐயோ கட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேம்மா. இரு அவனுக்கு நான் இப்போ உடனே கால் பண்ண. ஆமாடா, லைவ் ஷோல உனக்கு கட் பண்றாங்க, வா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஏமாத்துறியா? மா கோச்சிக்காதம்மா, இங்கே பாரேன். மா சாரிம்மா, கோச்சிக்காதம்மா. உன்னை பற்றிலாம் இன்டர்வியூவில் சொல்லணுமா? நீ என்னை புரிஞ்சுப்பம்மா. அவளை பாரு, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டா. அதனால தான் சும்மா விட்டு போட்டேன். எல்லாமே பொய்யா? இல்லை சும்மா. அம்மா ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி சொல்லணும்னு தோணலைல்ல உனக்கு? போடா. அம்மா அவளுக்கெல்லாம் இன்டர்வியூ தாம்மா, உனக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுமா. என்னோட அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் உன்னை பற்றி சொல்கிறேன் பாரு. அப்போதான் எல்லாருக்கும் வேற லெவலில் போய் ரீச் ஆகும். ஆமாம் போ, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கோ, அது நடக்குமோ நடக்காதோ, அடுத்த படம் எடுப்பையோ எடுக்க மாட்டேன். எது அம்மா? இல்லைம்மா மோ. என்ன மாமியாரும் மருமகனும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா?